வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில முக்கியமான டாபிக்ஸ் பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். பெரும்பாலும் நிறுவனங்கள பற்றியான அப்டேட்டா தான் இருக்க போகுது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறது டாடா மோட்டார் கமர்ஷியல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் அப்டேட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா, நேத்து கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பங்க பற்றியான ஒரு பதிவ போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுல பலரும் பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சுங்கிற ஒரு மகிழ்ச்சிய பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாரி சிலர் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருச்சே, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா? இல்ல கம்ப்ளீட்டா வித்துறலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, டெஃபினட்டா இதுல பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ண மாட்டேன். அதே மாரி கம்ப்ளீட்டா எக்ஸிட்டும் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நான் வளர்றதுக்கு தான் விடுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டாடா மோட்டார் கமர்ஷியலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல வேற லெவல்ல போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசென்ட்டா இவாகோவ அக்யூர் பண்ணியிருக்காங்க. அதோட ஏதாச்சும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியுமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம பேக் எண்ட்ல ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ பண்ணிட்டு இவாக்கோ ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி இத நம்ம இப்போ வித்துட்டோம்னா, அகைன் ஒரு நல்ல பிரைஸ்ல நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இருக்கிறதா நான் நம்பல. ஸோ இது இவாக்கோவோட டீலா இருந்தாலும் கூட பெரிய ஒரு பாதிப்ப டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஏற்படுத்தாது அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதனால இத நான் தொடர்ந்து ரன் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்க நம்ம பார்க்கும்போது பயம் இருக்கும். ஏன்னா, இந்த உயரத்த நம்ம விட்டுட்டோம்னா, அடுத்தது நமக்கு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான வாய்ப்பு வராதோ! இந்த லாபம் அனைத்தும் பேப்பர் ப்ராஃபிட்டா காணாம போயிருமோ! அப்படிங்கிற ஒரு பயத்தினால, ஸோ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறத நம்ம பாதியிலேயே கில் பண்ணிட்டு, ஸோ அப்படி வரக்கூடிய பணத்த வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்ணுவோம். அந்த முதலீடு ஒரு சுமாரான ஒரு முதலீடா மாறி, அது பாட்டுக்கு டவுன்வர்ட் நோக்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால அது எதுவும் நம்ம பண்ணாம, ஸோ இப்போ வரைக்கும் இந்த நிறுவனம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. தொடர்ந்து குடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 42,500 வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர்ல மட்டும் வித்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல கனரக வாகனங்கள்ல டாடா மோட்டார் தான் இருக்காங்க. பட் இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல மட்டும் பார்க்கும்போது, ஸோ இவங்க பின்தங்கி இருக்காங்க 2வது இடத்துல. ஏன்னா மஹிந்திரா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஓவராலா கமர்ஷியல் வெஹிக்கிள்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அபரிமிதமா இருந்துட்டு இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. எல்லா செக்மெண்ட்லயும் டபுள் டிஜிட் குரோத் இந்த பேசஞ்சர் கேரியர தவிர, மிச்ச எல்லா பக்கமும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இத ஒரு லாங் டெர்ம்க்கு ரன் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அகைன் நமக்கு லோவஸ்ட் பிரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ நம்ம திரும்பவும் நமக்கு இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல தான் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எப்படி கேப்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம திங்க் பண்ணணுமே தவிர, இந்த நேரத்தில இந்த பங்குல ப்ராஃபிட் புக் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ லாங் டெர்ம் ஸ்டாக் மேபி இது ஏதாவது ஒரு சின்ன பங்கா இருந்தா கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அது அவசியம் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அதுக்காக உங்கள நான் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எந்த இடத்துலயும் சொல்லல. மேபி உங்களுக்கு அத ப்ராஃபிட்ட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, தாராளமா உங்க டெசிஷன நீங்க எடுத்துக்கலாம். நான் இந்த Q3 ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த Q3 ரிசல்ட்ல ஒரு விடயம் தெரியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இவாகோ பற்றியான கம்ப்ளீட் அப்டேட் எல்லாம். ஸோ இன்னும் அது எந்த மாரியான ஒரு விளைவுகள ஏற்படுத்துங்கிற ஒரு அசஸ்மெண்ட்ட நம்ம அதுக்கப்புறம் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா திரும்ப கூட நம்ம ஒருக்கா டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, இத ரன் தான் பண்ண போறேங்கிறது இந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சைனா கிட்டேருந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஸி ஜின்பிங் இப்போ நியூயார்க்கு ஒரு ஸ்பீச்ச போட்டிருக்காங்க. இந்த ஸ்பீச்ல அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜையும் பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீங்க என்னதான் எங்களுக்கு சிப்ப தரமாட்டோம், சிப்ப தயாரிக்கக்கூடிய மிஷின தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, நாங்க ஏஐல தன்னிறைவு அடைவத எந்த கொம்பனாலயும் தடுக்க முடியாது. உன்னாலயும் முடியாது, NVIDIAலயும் முடியாது. உங்கள சார்ந்து நாங்க இருக்க மாட்டோம்." அப்படிங்கிற மாரி ஒரு வலுவான ஒரு பதிவ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நியூ இயர் கிஃப்ட்டா ஸி ஜின்பிங் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில NVIDIA சிப்பையும் சைனா நிறுவனங்கள் வாங்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல சைனா ஒரு மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்ட நான் உங்க கூட ஷேர் பண்ணல. நான் அத பண்ணலாம் ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல அப்படின்னு நான் நெனச்சேன். பட் அங்கலாம் போஸ்ட் பண்றதுக்கான டைமே எனக்கு சுத்தமா இல்ல. ஸோ இப்போ
ஏஎஸ்எம்எல்லோட இந்த ஹை என்ஏஇயூவி மிஷின பார்த்தீங்கன்னா, சைனா ஆல்மோஸ்ட் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த சிப் மேக்கிங் இந்த மிஷின பார்த்தீங்கன்னா, இந்த சைனா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அத கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. மேபி அது மட்டும் நடந்ததுன்னா, ஸோ அடுத்து நல்ல ஒரு அதாவது குட்டி இந்த 2 நானோமீட்டருக்கு கீழ இருக்கக்கூடிய டெக்னாலஜி சைனா கைக்கு போகும். ஸோ ஆல்ரெடி சிப் டிசைனிங் டெக்னாலஜி சைனா கிட்ட இருக்கு. மிஷின் தான் இப்போ ஒரு பெரிய தொல்லையா வந்து இருந்துட்டுருக்கு. ஏன்னா, மிஷின வந்து இவங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 தடைய பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரம் விரைவில் பார்த்தீங்கன்னா, சைனா தெரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில மிகப்பெரிய ஒரு பூம் பார்த்தீங்கன்னா, சைனால ஏற்படும்ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைனா மார்க்கெட்ல இன்னும் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட வந்து ஏத்திட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ புது வருடத்தில வந்து நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த ஃபண்டுல பார்த்தீங்கன்னா, ₹100 இருந்து அத ₹200 மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து நான் இருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து பண்ண முடியல. நேத்து பார்த்தீங்கன்னா, அத வந்து திரும்ப வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்பப்ப இது பிளாக் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அதனால அத ஒரு 200 வந்து உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதோட வந்து நான் போறேன். ஸோ அப்படி நான் அப்டேட் அதாவது 200 வந்து தினமும் பண்ணக்கூடிய எஸ்ஐபிய உயர்த்தணும்னா, கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இது ஒரு லாங் டேர்ம்க்கு சைனா மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு என்கிட்ட வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ வெறும் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, சைனா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டே தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப பிஒய்டி பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவோட சேல்ஸ அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டான். ஈவிய பொறுத்தவரைக்கி கசகசன்னு வித்துட்டுருக்கான். பிஒய்டிய தாண்டி நம்ம பார்க்கும்போது, மற்ற நிறுவனங்கள் geely பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சேல்ஸ வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா, குளோபல் சக்தியா சைனா வந்து உருமாறி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்டோ செயின்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ சைனாவோட வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. எப்படி அமெரிக்கால இப்ப ஏஐ பூம் ஏற்பட்டதோ, அதே ஒரு அளவுக்கான ஒரு ஏஐ பூம் சைனாலயும் ஏற்படலாம் லாங் டெர்ம்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கன்விக்ஷனா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அலுமினியமோட பிரைஸ் வந்து கன்னா பின்னான்னு ஏறிட்டு இருக்கு. ஸோ அலுமினியம் மட்டும் இல்லைங்க. எல்லா அசட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த தான் வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், கோல்டு, சில்வரு எல்லா விஷயமும் குரூட் ஆயில தவிர மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட அலுமினியம் $3000 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியுது. ஸோ எந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் இந்த 25ல மட்டும் இதில ஏற்பட்டிருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா மெட்டீரியல்லயும் ஏற்பட்டுட்டுருக்கு. இந்த மாரி நேரத்தில நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் போய் முதலீடு பண்றதுக்கு தயங்குறாங்களோ, அந்த இடம் தான் நமக்கான ஒரு இடம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப வந்து பேர் தெரியாத நிறுவனங்கள்ல முதலீடு பண்றதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ நம்ம அந்த நிறுவனம் நமக்கு பரிச்சயமா இருக்கணும். அந்த நிறுவனத்த பற்றியான புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சர்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கோல வந்து நம்ம செட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம முதலீட வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப வங்கி பங்குகளோட Q3 பிசினஸ் அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணா வந்து வந்திருக்கு. சிலது இன்னும் வந்துட்டுருக்கு. ஸோ அதில பார்க்கும்போது, இப்ப என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, பேங்கோட குரோத் பார்த்தீங்கன்னா, டபுள் டிஜிட் குரோத் இருக்கும் இந்த Q3ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிசல்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் வங்கிகள் கொடுத்த பிசினஸ் அப்டேட் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்க்கும்போது, ஓவராலா அவங்களுடைய பிசினஸ் பார்க்கும்போது ஒரு 9.57% வந்து க்ரோவா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல. அவங்களுடைய அட்வான்ஸஸ், டெபாசிட் எல்லாமே ஒரு நல்ல குரோத்த குடுத்துட்டுருக்கு. யூகோ பேங்க்குக்கும் அதே தான். இவங்களுக்கும் ஒரு நல்ல குரோத். ஓவரால் பிசினஸ் பார்க்கும்போது 13% வந்து க்ரோவ் ஆயிருக்கு. ஆனா இதெல்லாம் சின்ன பேங்க். இந்த யூகோ பேங்க் இது பக்கமெல்லாம் நம்ம இப்போதைக்கு முடியாது. ஆனா ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுலலாம் முன்னாடி வந்து கிடைச்சது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் தான். பட் நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதுலருந்தும் இந்த யூகோ பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து குடுத்துருக்கு. ஆனா, இப்ப இருக்க நேரத்தில நம்ம இது பக்கமெல்லாம் போகாம இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் குட்டி பேங்க். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்கோட அப்டேட்டும் வந்து வந்திருந்தது. ஸோ சவுத் இந்தியன் பேங்கோட ஒரு இந்த பிசினஸ் அப்டேட்டும் நல்லா தான் வந்து குடுத்துருக்காங்க. 11% அட்வான்ஸஸ், டெபாசிட் பார்க்கும்போது 12%ஆ இருக்கு. ஸோ ஓவராலா வந்த வங்கிகள் கிட்ட இருந்து வந்த அப்டேட்ல மோஸ்ட்லி எல்லா பங்குகளோட அப்டேட்டும் நல்லா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தவிர அதுதான்
யூனியன் பேங்க் போன காலாண்டோட ரிசல்ட்டும் யூனியன் பேங்க்குக்கு ஒரு சுமாரான ஒரு ரிசல்ட்டா வந்து அமைஞ்சது. இந்த காலாண்டும் அப்படிதான் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. ஸோ அவங்களுடைய பிசினஸ் அப்டேட் கொஞ்சம் டிக்ளைனா தான் வந்து இருக்கு. ஒரு 7% கிட்ட வந்து குடுத்துருக்கிறத நான் பார்த்தேன். பட் ரிசல்ட் வரட்டும். மேபி அந்த மாரி இருந்ததுன்னா, ஒரு 4, 5% ரிசல்ட் டே அன்னைக்கு யூனியன் பேங்க் அடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அ வங்கிகள் மேபி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்டின்ட்டு இருந்ததுன்னா, ஸோ இந்த HDFC பேங்க், ICICI பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் கூட வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணலாம். ஆனா, இண்டஸ்இண்ட் பேங்க்ல வரக்கூடிய காலாண்டிலும் அவங்களுடைய லாபம் பிரஷர்ல இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையே வந்து இல்ல. ஸோ ஐசிஐசிஐ பேங்கோட சார்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா, இதில வந்து நான் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு காரணத்தினால, இத வந்து நான் பார்க்கிறதே இல்ல. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கும்போது ஓரளவு கரெக்ஷன வந்து டெலிவர் பண்ணியிருக்கிற மாரி தான் நமக்கு இந்த சார்ட் வந்து காட்டுது. ஸோ ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 1 இயர் லோ கிட்ட தான் இந்த ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டுருக்கு. 1500 பார்த்தீங்கன்னா, இதோட உச்சக்கட்ட பீக்கா வந்து இருக்கு. கரண்ட்டா வந்து 1355 கிட்ட இருக்கு. ஒரு ரூ. 150 பார்த்தீங்கன்னா, குறைஞ்சு தான் வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். மேபி நெக்ஸ்ட் ஒரு ராலி நடக்கணும் அப்டின்னா, ஸோ இதில ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்டிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, ஐசிஐசிஐ பேங்கோட வளர்ச்சியும் நல்ல ஒரு வேகத்தில தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ HDFC பேங்க்கும் ஒரு நல்ல வளர்ச்சிய குடுக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும் 25 பீக் என்னவோ, அந்த ஒரு இடத்துல தான் ஐசிஐசிஐ பேங்க் இப்போ வந்து நின்னு ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ மேபி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படலாம். ரிசல்ட் பார்ப்போம் என்ன மாரி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி கூட ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, ஐசிஐசிஐ பேங்க் சும்மா கொஞ்சம் நாட்களுக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்டேட் வந்து Zomato பற்றியான ஒரு அப்டேட் தான். இத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஃபோ எட்ஜ் பார்த்தீங்கன்னா, 86,00,00,000 எப்போ 2012, 2013 அந்த டைம்ல வந்து Zomatoல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. இப்போ அதோட வொர்த் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 32,000,00,00,000 வந்து மாறியிருக்கு. ஒரு கட்டத்தில எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். Zomatoவ போட்டு நாயடி, பேயடி அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி அவ்வளதான் முடிஞ்சே போச்சு. ஸோ இதுக்கப்புறமெல்லாம் இந்த கம்பெனிலாம் வராது. இந்த கம்பெனியோட மதிப்பு 0 அப்படின்ட்டு தான் பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சாரம் ஓடிட்டு இருந்தது. ஆனா, அதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த Zomato பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. Zomatoவும், டொமாட்டோவும் ஒண்ணு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கம்பேரிசன வந்து போட்டாங்க. Zomatoவ விட டொமாட்டோ விலை அதிகமா இருக்கே அப்படின்ட்டுலாம் நாயோட்ட ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் இப்போ Zomato எங்கேயோ வந்து போயிருச்சு. வேற லெவலான ஒரு ரிட்டர்ன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த Zomato மட்டும் இல்ல. இந்த இந்த மாரியான பங்குகள்ல நானும் பல தவறுகள வந்து பண்ணியிருக்கேன். அதையும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆர்டிக்கிளா இருக்குன்னு தான் இந்த ஆர்டிக்கிள நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த அதானில ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிஸ் அவுட் நான் வந்து பண்ணேன். ஏன்னா, ஒரு பயம். ஏன்னா நம்ம போடுற பணம் எங்கேயோ போயிருச்சு, அதாவது லாஸ் ஆயிருச்சு அப்டின்னா, அத திரும்ப வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமா அப்டின்ட்டு தான் அந்த டைம்ல வந்து அதானியோட கிரைசிஸ் அப்ப நான் வந்து அதில முதலீடு பண்ணல. ஸோ Zomatoவ பொறுத்தவரைக்கி துளி கூட வந்து நான் யோசிக்கல அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். அந்த டைம்ல Zomatoவ பெரிய அளவுக்கு வந்து நெகட்டிவா பலரும் பேசி, பேசி, பேசி அத கேட்டு, ஸோ சரி எதுக்கு இதையும் போய் நம்ம உட்காந்து செக் பண்ணிட்டு, இவன் என்னத்த போய் பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இந்த டைம்ல அதாவது அந்த மாரியான நேரத்தில நம்ம கொஞ்சம் கான்ட்ராவா வந்து யோசிச்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம உள்ள இறங்கி வந்து வேலை செஞ்சிருக்கணும். ஆனா அந்த மாரியான ஏதாச்சும் வேலைகள நான் செஞ்சேனான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து செய்யல. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல உட்காந்துட்டு, சரி இது வேண்டாம். எதுக்கு போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு இத வந்து நான் தட்டி கழிச்சேன். ஆனா, அந்த நேரத்தில நம்ம ஃப்யூச்சர்ல இது என்ன மாரி வந்து போகும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்ச வந்து நம்ம பண்ணியிருக்கணும். இது நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா நான் பார்க்குறேன். ஸோ, அத இந்த நியூ இயர் புது வருடத்தில வந்து உங்க கூட ஷேர் பண்றதுல எந்த விதமான ஒரு தயக்கமும் எனக்கு இல்ல. ஸோ, இப்பவும் பார்த்தீங்கன்னா, Zomatoவ எந்த அளவுக்கு வந்து கேலி கிண்டல் பண்ணி இது 0க்கு போகும் அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்களோ, இப்போ இதே மாரி இன்னும் சில பங்குகள பற்றியும் இந்த நேரத்திலயும் வந்து பேசிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ, அதனால யாரு என்ன பேசினாலும் சரி, ஸோ கண்டிப்பா அவங்கவங்க இண்டிவிஜுவலா வந்து சிந்தனைய வந்து உருவாக்கணும். ஸோ, அந்த நிறுவனத்த பற்றியான ஒரு ஒரு புரிதல ஏற்படுத்துறதுக்காக தேடி போயிட்டே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, தொடர்ந்து இந்த மாரி இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ, மக்கள் எங்கேயும் போகாத இடத்த பக்கம் நம்ம போய் ரிசர்ச் பண்ணணும்னா டெஃபினட்டா
ஒரு நல்ல ஒரு மேபி அது பெரிய ஒரு ரிஸ்க்கா கூட நமக்கு அமையலாம். ஆனா, ரிவார்ட் கிடைச்சது அப்டின்னா, பெரிய ஒரு ரிவார்ட் கிடைக்கும். அந்த நேரத்தில எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோ எட்ஜ் வந்து விக்காம, அவன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கன்விக்ஷனுக்கு ஏத்த மாரி தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ணியிருக்கான். அது இப்போ 32,000 கோடியா வந்து மாறியிருக்கு. வெறும் 86 கோடி 32,000 கோடியா மாறியிருப்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். இது முடிஞ்சது, இது அவ்வளதான், இது போச்சு அப்படின்ட்டு எல்லா பக்கமும் பேசும்போது, அந்த இடத்துல நீங்க மாத்தி யோசிக்கணும். ஸோ இப்போ வந்து Zomatoவ பேசுனாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் வேற கம்பெனிய பேசியிருப்பாங்க. இப்ப சில கம்பெனிஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுல ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க தேடணுங்கிறத அகைன் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இன்ஃபோ எட்ஜோட இன்வெஸ்ட்மென்ட் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல 32,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த Zomatoவோட இன்வெஸ்ட்மென்ட்டாவே வந்து இருக்குது. இங்க பார்க்கும்போது தெரியும் 54,424 கோடி இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கு. இதுல 32,000 கோடி பார்த்தீங்கன்னா, Zomatoவா வந்து இருக்கு. ஸோ இத வித்தாலே இவனுக்கு பெரிய அளவுக்கு காசு வரும் போல. அந்த அளவுக்கு அசட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோ எட்ஜ் வந்து வச்சிருக்கான். இன்ஃபோ எட்ஜ பார்க்கும்போதும் ஒரு பெரிய ஒரு சைட்வேல வந்து ஓடிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நடக்குமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நல்ல ஒரு அசெட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இந்த இன்ஃபோ எட்ஜ் வந்து இருக்கு. டைம் இருந்ததுன்னா நம்ம இந்த இன்ஃபோ எட்ஜ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் எங்கெங்க இவன் பணத்த போட்டு வச்சிருக்கான். இதுல என்ன மாரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரைவில் முடிஞ்சா டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவ்னிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!